பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 சுபிக்ஷா வின் பண்ணிருச்சிங்க. டிடிஎஃப் லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா டிடிஎஃப் ஆரம்பிச்சிட்டாங்க. டிடிஎஃப் டிக்கெட் டு ஃபினாலே ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் கொண்டாட்டம், அதை ஓப்பன்லாம் பண்ணி ஒரே கொண்டாட்டத்தில் இருக்காங்க. டாஸ்க் 1 ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு டாஸ்க்கே முடிஞ்சிருச்சு, 2வது டாஸ்க் ஓடிக்கிட்டு இருக்கு. முதல் டாஸ்க் என்னென்னா, கார்டன் ஏரியாவில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய ஸ்டாண்டு வைக்கப்பட்டிருக்கும். 9 பேருக்கும் ஒரு ஸ்டாண்டு வைக்கப்பட்டிருக்கும். அதில் உங்கள் பேர், இமேஜ் இதெல்லாம் இருக்கும், உங்கள் பேர் இருக்கும். அந்த இமேஜ் ரெஃபரன்ஸை வச்சு அந்த ஸ்டாண்டு மேலே எல்லாரும் ரெடி ஆகிட்டு போய் மேலே ஏறி நிற்க வேண்டும். அதில் டைம்லாம் சொல்ல மாட்டாங்க, நீ பாட்டுக்கு நின்றுக்கிட்டே இருக்கணும். எப்போ நீங்கள் முடியலன்னு அந்த ஸ்டாண்டை விட்டு கீழே இறங்கி வர்றீங்களோ அப்போ நீங்கள் அவுட் ஆஃப் த கேம். அது எப்படின்னா, கீழே ஒரு கால் வைக்கலாம், அவ்வளோதான். ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்கும், ஒரு சின்ன இது மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்டாண்டில் நிற்கணும். மேலே கை பிடிச்சிக்கலாம், ஹோல்டர் ஒன்று இருக்கும், அது பிடிச்சிக்கிட்டு அந்த ஸ்டாண்டில் நிற்கணும். ஸ்டாண்டில் நிற்கிறது அதுதான் டாஸ்க்கு. ஃபுல்லாக நிற்கணும். கீழே விழுந்துட்டிங்கன்னா, வெளியே வந்துட்டிங்கன்னா அவுட்டு. நல்லா நிற்கிறாங்க, எல்லாமே சூப்பராக நிற்கிறாங்க. நம்ம யாரை எதிர்பார்க்குறோம்? டிக்கெட்டு ஃபினாலே ஒன்று கமருதீன், இன்னொன்று சபரி, அதுவும் இல்லையா விக்ரம் கொஞ்சம் கஷ்டம்தான், ஃபிசிக்கலி கொஞ்சம் முடியாது. இல்லைன்னா வினோத். ஆரோராவுக்கும் சுபிக்ஷா கூட ஒரு வாய்ப்பு இருக்குது, லீஸ்ட்டு சான்ஸ் தான். ஸோ அதான் நினைக்கிறோம். அதில் இந்த டாஸ்கில், ஸ்டாண்டு டாஸ்கில், டாஸ்க் 1 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே காலி போல், திவ்யாலாம் காலி போல். அப்புறம் சாண்ட்ரா வெளியாகிடுச்சு. சாண்ட்ராவுக்கு அடுத்து பாரு, வினோத் காலி, வினோத்லாம் காலிங்க. அப்புறம் சபரி காலி, சபரிலாம் காலி ஆகிட்டாங்க. கமருவும் காலி, கமருவே காலி ஆகிட்டான். கடைசியில் அரோராவும் சுபிக்ஷா நிற்கிறாங்க. கடைசி 2 பேர் பார்த்தீங்கன்னா அரோரா, சுபிக்ஷா. ஏன்னா 2 பேரும் சின்ன பொண்ணுங்க பார்த்தீங்களா, அதனால ஸ்டேமினா அதிகமாக இருக்குது. அதோட கடலோடி புள்ள அது. அவங்க அப்பா சொன்னார் பாருங்க, கடலோடி புள்ள, அந்த மாதிரி கடலோடி புள்ளனால கடலுக்கெல்லாம் மீன்லாம் முடிக்க போதில் ஸ்ட்ராங்கு தான். அது 2 பேர் நின்றுட்டுருக்கு. அந்த மீனவர்களே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். சுபிக்ஷாவும் அரோரா நிற்கிறாங்க. அரோராவுக்கு மூஞ்சிச்செல்லாம் திணறி போச்சு. கடைசியில் அரோரா வெளியாகிடுச்சு. சுபிக்ஷா வின் பண்ணிருச்சுங்க. டாஸ்க் நம்பர் 1, சுபிக்ஷா வான் த கேம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.